நம்முடைய இம்முயற்சியும் தோல்வியுற்றது. ஆம் மகாராஜா. எவ்வாறு உன்னை பிராப்தம் பெறுவேன் சீதா? அதன் வழியாது. தவறிழைத்தேன் நான், ஒன்றை மறந்தேன் நான். யுத்தத்தையும் நங்கையையும் பலம் கொண்டு வெல்லலாம். இனி காத்திருப்பதில் அர்த்தமில்லை. ஒரு நங்கையை வெல்வதற்கு இவ்வாறு காத்துக் கொண்டிருப்பது திரிலோகாதிபதி ராவணனுக்கு அழகு சேர்க்காது. என் பராக்கிரமம் கொண்டு அவளை நான் இந்த அழகு லங்கைக்கு கவர்ந்து வந்தேன். அதே வலத்தை கொண்டு அவளை விவாகம் புரிந்து பிராப்தம் பெறுவேன். நங்கைகளை உலகில் பலம் கொண்டு பணிய வைக்க இயலும். அன்பிற்கு அவர்கள் அடிபணிபவர்கள் அல்ல. தவறு, இது நன்றன்று. சீதை எனும் நங்கை மீது பலத்தை பிரயோகிப்பதா? இது நற்செயலன்று. மன்னியுங்கள் அரசே, திரிசடைக்கு தாங்கள் இன்னொரு வாய்ப்பு நல்க வேண்டும். இம்முறை முயற்சி தோல்வியுறாது. ஏனெனில் அந்த சந்நியாசினிக்கு புத்தி புகட்டும் வழியை நான் நன்கறிந்து கொண்டேன். அவ்வாறே ஆகட்டும். இறுதி வாய்ப்பு வழங்கப்படும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். ஒருவேளை இம்முறையும் நீ தோல்வியுற்றால், சீதையனும் நங்கையை ராவணன் பிராப்தம் பெற்றாலும் பெறாவிடினும் மரண தண்டனையை நீ பிராப்தம் பெறுவாய். தந்தையே, தகவல் என்ன? அத்தையின் ஆட்டம் எல்லை மீறுகிறது. உணவெடுத்துச் செல்லும் வீரர்களை அவர்கள் வதைத்து விடுகிறார்கள். ஆகையால் வீரர்கள் அனைவரும் அத்தையார் அருகில் செல்வதற்கு அஞ்சுகின்றனர். அன்பரே, தாம் விவரத்தை கூறுங்கள். எவ்வாறு தாம் இருவரும் சுக்ரீவன் பற்றி அறிந்தீர்கள்? இனியவரே, யாம் பயணித்த பாதையில் சாபம் பெற்ற தானு எனும் அசுரன் தாக்குதல் நடத்தினான். ஸ்ரீராமரே, சபிக்கப்பட்ட என் வாழ்விற்கு தாம் முக்தி வழங்கினீர்கள். தாம் ஆற்றிய இவ்வுதவியை என்றும் நான் மறவேன். ஸ்ரீராமரே, எப்பணிக்காக தாம் இருவரும் தென் திசை நோக்கி செல்கிறீர்களோ அப்பணியில் தமக்கு சுக்ரீவன் எனும் வானரன் உதவி புரிய காத்திருக்கிறார்.